வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உறுதி இலவச தமிழ் தேர்வு 2ஓட கீ ஆன்சரை பார்க்க போகிறோம். புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிற டிஎன்பிசி சிலபஸ் படி நம்ம சேனலில் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. 3 டெஸ்ட் சீரிஸ் தான். அதில் இன்றைக்கி 2வது டெஸ்ட். வாரம் அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டெஸ்ட்டு நடந்துகிட்ருக்கு. அதுக்கான ஷெடியூல் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இருக்குது. இந்த டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இன்றைக்கி காலையில் அப்டேட் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கான கீ ஆன்சரை தான் இப்போ பார்க்க போகிறோம். டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். இன்னொன்று நீங்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, வெற்றி அவ்வளவு தூரத்திலும் இல்லை, தோல்வி அவ்வளவு பக்கத்திலும் இல்லை, போராடுங்கள், நிச்சயம் வெற்றி உங்களுக்கே. சரிங்களா? இந்த கோட்டோட இன்றைக்கி நம்ம கீ ஆன்சரை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இலக்கணம் சொல் டாப்பிக்கு கீழே வர டாபிக்ஸை தான் இன்றைக்கி நம்ம டெஸ்ட்டில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தோன்னா, அருகுறை எதிர் சொல்லை கண்டறி. அருகுறை என்பது எதை குறிக்கும்னா, அருகில் பக்கத்தில் இருக்கிறது தான் அருகுறை அப்படின்னு சொல்லுவோம். பொருள் என்னென்னா, நமக்கு பொருள் தெரிஞ்சால் தான் எதிர் சொல்லை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அருகுறை என்பது அருகில். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? எதிர் சொல் கேட்டிருக்காங்க. அருகில்னா அப்போது தூரத்தில் அப்படின்னு வரணும் ஆன்சர். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், அருகில்னு இருக்குது, அப்போ இது வராது. அண்மையில் இருக்குது, இதுவும் வராது. பக்கத்தில் இருக்குது, இதுவும் வராது. எதுனா தூரத்தில் அல்லது தொலைவில், இதுதான் சரியான விடை. இதெல்லாம் ஆப்ஷனில் தொலைவில் இருக்குது. அப்போ அருகுறை என்பதற்கு எதிர் சொல் எதுனா தொலைவில். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்ததாக பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கான்வர்சேஷன்னா எதை குறிக்கும்னா உரையாடல். ஆப்ஷன் ஏ உரையாடல் என்பதே சரியான விடை. கலந்துரையாடல் வராது. கலந்துரையாடல்னா என்ன வரும்னு பார்த்தோன்னா, டிஸ்கஷன் தான் கலந்துரையாடல்னு வரும். இது இந்த மற்ற 3 ஆப்ஷனும் வராது. கான்வர்சேஷன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும். கான்வர்சேஷன்னா உரையாடல். அடுத்தது பாருங்கள், கேட்டான் என்ற சொல்லோட வேர் சொல்லை கண்டறி. நம்ம வேர் சொல்லை சார்ந்த வீடியோஸ் போட்டிருக்கோம். அதிலே நம்ம சொல்லியிருப்போம், ஒரு வேர் சொல் வந்தால் ஒரு சொல்லு கொடுத்துட்டு வேர் சொல் கேட்டால், வேர் சொல் என்பது எப்பவுமே கட்டளை பொருளில் தான் வரும். என்ன கட்டளை பொருளில் தான் வரும். அதன் அடிப்படையில் கேட்டான் என்பதற்கான சரியான கட்டளை பொருள் எதுனா கேள். ஆப்ஷன் பி கேள் என்பதே சரியான விடை. கேட்டு இதெல்லாம் எச்சமாகவே முடியுது. இதுவும் பொருளை முழுமை பெறலை. அது நம்ம சொல்ல வர பொருளையும் இது குறிக்கல. அப்போது ஆப்ஷன் பி கேள் என்பதே இந்த கேட்டான் என்பதற்கான வேர் சொல். அடுத்தது பாருங்கள், பார் என்னும் வேர் சொல்லோட பெயரச்ச வடிவம். நம்ம பெயரச்சம் சார்ந்த வீடியோஸும் போட்டிருக்கோம். அந்த பெயரச்சத்துலேயே நான் சொல்லியிருந்தேன், பெயரச்சன்ற வார்த்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, இருக்கிற ஒரே ட்ரிக்ஸ் என்னென்னா, இதோட விகுதி, ஒரு சொல்லோட விகுதி வந்து ஆலையும் உம்முலையும் முடிஞ்சால் அது பெயரச்ச தொடர். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், பார்த்த சவுண்டு பாருங்கள், பார்த்த ஆலை முடியுதுங்களா, அப்போ இது பெயரச்ச தொடர். ஓகேங்களா? ஆப்ஷன் பியும் பாருங்கள், இது பார்த்துக்கு பதில் பார்த்தான்னு டைப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கேள்விக்கு ஆப்ஷன் ஏ பி ரெண்டுமே ஆன்சர் தான். இது பார்த்துக்கு பதில் பார்த்தான்னு டைப் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெண்டுமே இந்த கேள்விக்கு சரியான விடை. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், எம்பலம். நம்ம சொல்லுவோம்ல, எம்பலம் என்பது எதை குறிக்கும்னா சின்னத்தை குறிக்கும். எம்பலம் என்பது சின்னம். இது பிறமொழி சொற்களை தமிழ் மொழியில் மாத்திர கொஸ்டின் தான் இது. எம்பலம் என்பது சின்னத்தை குறிக்கும். அடுத்ததாக பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஆன்லைன் ஷாப்பிங்னா என்ன வரும்னா இணையதள வணிகம். மின்னணு வணிகம்னு நிறைய பேர் போட்டிருப்பீங்க. மின்னணு வணிகம் வராது. இது என்னென்னா ஷாப்பிங்னு வந்துடும். இந்த மின்னணுன்னு வந்தாலே ஓகேங்களா? இதெல்லாம் ஆன்லைனில் வந்துருக்கிறதால இணையதள வணிகம் என்பதே சரியான விடை. அடுத்ததாக பாருங்கள், சிவிலைசேஷன் என்பதன் தமிழாக்கம். சிவிலைசேஷன் என்பது நாகரிகத்தை குறிக்கும். சிவிலைசேஷன் என்பது நாகரிகம். அதற்கு இணையான தமிழ் சொல் நாகரிகம். அடுத்ததாக பாருங்கள், இது வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. முதலாளி டேஷ் தொழிலாளி டேஷ். இதில் முதலாளி சேர்ந்தார் எதனா பொருள் முழுமை பெறுதுங்களா? பொருளும் முழுமை பெறலை, இந்த சொற்றொடரும் முழுமை பெறலை. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை. முதலாளி குவித்தார், தொழிலாளி குவிந்தார், இதுவும் வர வாய்ப்பில்லை. இதுவும் பொருளும் கம்ப்ளீட் ஆகலை, சொற்றொடரும் கம்ப்ளீட் ஆகலை. அடுத்தது பாருங்கள், முதலாளி பணித்தார். இதில் பணித்தார் என்பது எப்படின்னா, நம்ம ஒரு கட்டளை இடுறது. எனக்கு ஒருத்தர் வேலை செய்கிறாங்கன்னா அவங்கள இந்த வேலை செய்யுங்க அப்படின்னு பணிக்கிறது தான் இந்த பணித்தார். அப்போ முதலாளி பணித்தார் கரெக்டாக இங்கே வருது. அடுத்து பாருங்கள், தொழிலாளி பணிந்தார். இந்த பணிந்தார் எதை குறிக்கும்னா, நான் ஒரு பாஸ்ன்னு வச்சுக்கோங்க, நான் ஒருத்தர் வேலை வாங்குறேன்னா நான் வந்து பணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த பணித்தார் வரும். ஓகேங்களா? அதுவே நான் தொழிலாளியாக இருக்கேன், பாஸ் ஒருத்தர் எனக்கு கட்டளை இடுறாரு, அவர் சொல்கிற வேலையை நான் செய்கிறேன்னா இந்த பணிந்தார் வரும். ஓகேங்களா? அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை எது இருக்குன்னா பணித்தார். முதலாளி பணித்தார், கட்டளையிட்டார். பணித்தார் என்பது கட்டளையும் குறிக்கும். கட்டளையிட்டார். தொழிலாளி பணிந்தார் என்பது பணிந்து வேலையை, அவங்க சொன்ன வேலையை இவர் செய்கிறார். ஓகேங்களா? முதலாளி பணிந்தார் என்பதே சரியான விடை. அடுத்ததாக பாருங்கள், வேர் சொல்லை கண்டறிக. வாழ்க்கை ரொம்ப சிம்பிளான வேர்ட். வாழ்க்கை என்பதற்கான வேர் சொல்லை கண்டறி. இது நிறைய டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. வாழ்க்கை என்பதற்கான வேர் சொல் என்னென்னா வாழ். ஓகேங்களா? இது வாழ்கன்னு இருக்குது. இது வியங்கோல் வினைமுற்றில் வந்துடும். வியங்கோல் வினைமுற்று நம்ம பார்த்துருக்கோம். இயர் இதெல்லாம் வந்தால் வியங்கோல் வினைமுற்று. இது விகுதி கால வந்திருக்கு. ஸோ இதுவும் வராது. வாழு இது எதுவுமே வராது. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி வேர் சொல்னாலே கட்டளையில் தான் வரணும். அப்போது அதுக்கு சரியான விடையாக எது இருக்குன்னா ஆப்ஷன் ஏ வாழ். அடுத்து பாருங்கள், வேர் சொல்லிலிருந்து இப்போ வினைமுற்று கண்டுபிடிக்கணும். வினைமுற்றுனா பொருள் முழுமை பெறணும். ஓகேங்களா? பெற்று ஊல முடியுதுங்களா?
அப்போ என்ன வரும், ஈவில் முடிந்தால் இது வினையச்சத்தில் வரும். அப்போ இது வராது. பேர் இங்கே பாருங்கள், சின்ன பேருக்கு இங்கே சின்ன பேருக்கு இங்கே பெரிய பேருக்கு, அப்போ இதுவும் வராது. பெருக காய எர் இதுவும் வியங்கோல் வினைமுற்றில் போயிடும். அப்போது பெற்றால், பெற்றால் என்பதே வினை முற்றும் பெறுது. இந்த பெருக்கான சரியான வினைமுற்று இதுதான். பெருக்கு பெற்றால், ஆப்ஷன் சி பெற்றால். அடுத்து பாருங்கள், இனிய எது சொல்லை கண்டறிக. இனிய என்பது இனிமையும் குறிக்கும் இன்பத்தையும் குறிக்கும். எளிய வராது, ஓகேங்களா. இனிமை இன்பம் இதெல்லாம் குறிக்கும். ஆனால் கொஸ்டினில் கேட்டிருக்குது எதிர் சொல். இதுக்கு ஆப்போசிட் என்னென்னா இன்னாத. இனியக்கு எதிர் சொல் என்னென்னா இன்னாத, ஓகேங்களா. அடுத்ததான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இதுவும் அதே தான். வாலண்டியர் என்னென்னா தன்னார்வலர், அப்போ 3. சோஷியல் ரிஃபார்மர் அப்போது சமூக சீர்திருத்தவாதி 1. என்டர்பிரினர் தொழில் முனைவோர் 4. ஃபாரினர் வெளிநாட்டவர், அப்போ 2. 3 1 4 2. ஆப்ஷன் சி 3 1 4 2 என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்ததாக பாருங்கள், வா என்ற வேர் சொல்லோட வினையாளனையும் பெயர். நம்ம வினையாளனையும் பெயரை கிளாஸ் எடுக்கலை, நம்ம ரிவிஷன் டெஸ்ட் வரப்போ இந்த வினையாளனும் பெயரை கவர் பண்ணிடலாம். வா என்ற வேர் சொல்லோட வினையாளனும் பெயர் எதுவாக இருக்குன்னா வந்தவர், ஓகேங்களா. வந்தவர். அடுத்ததாக ஒருத்தார் எது சொல் தருக. இதுக்கும் எது சொல் தருக. ஒருத்தாருக்கு என்ன வரும்னா பொறுத்தவர். ஒருத்தாருக்கு பொறுத்தார்னு கொடுத்துருந்தாலும் கரெக்டாக இருக்கும். ஒருத்தாருக்கு பொறுத்தவர்னு கொடுத்துருந்தாலும் சரியாக இருக்கும், ஓகேங்களா. எதிர் சொல் ஒருத்தாருக்கு பொறுத்தவர். அடுத்து பாருங்கள், பரி இருவினைகளின் பொருள் வேறுபாடு. இந்த ரீக்கு என்ன, இந்த ரீயால் என்ன பொருள் மாறுபடுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பரி நீங்கள் நம்ம வீடியோஸ் போட்டிருந்தோம் இருவினைகளின் பொருள் வேறுபாடுக்கு, அதை பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். இந்த பரினா பரிதாபம் இரக்கம் அதை குறிக்கும், ஓகேங்களா. இரக்கம் அதில் இறங்கு இந்த ஆப்ஷன் வருதுங்களா. அடுத்து பரி ஏதோ ஒரு விஷயத்த நம்ம அபகரிக்கிறது, ஓகேங்களா. அந்த பரிகிறத குறிக்கும். ஏதோ ஒரு பொருளை அபகரிக்கிறது இந்த பரினா பரிதாபம், அந்த மாதிரி சொல்ல குறிக்கும். அப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இறங்கு அபகரி. வாருங்கள் வேர் சொல் தருக. வாருங்கள்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி வேர் சொல்னாலே கட்டளையில் தான் வரும். வாருங்கள் என்பதற்கான வேர் சொல் என்னவாக இருக்குன்னா வா, ஓகேங்களா. வா. அடுத்து பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. என் நண்பன் ஏரோப்ளேன், அதாவது தமிழே வரா மாதிரி சொற்றொடர் எதுவோ அதை கண்டுபிடிக்கணும். என் நண்பர் ஏரோப்ளேனில், ஏரோப்ளேன் என்பது ஆங்கில சொல், அப்போ இதே ஆன்சராக இருக்காது. இங்கே பாருங்கள், என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான், முழுக்க தமிழ்லே இருக்குது. அப்போ இதுதான் சரியான விடை. எதுக்கும் மற்ற ஆப்ஷனும் பார்த்துரும். முக்கியஸ்தவர், ஓகேங்களா, இது வடமொழி சொல், இதுவும் வராது. அடுத்து என் நண்பன் ரயிலில், இதுவும் கிடையாது. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான். அடுத்ததாக பாருங்கள், வேர் சொல்லை வினையச்சமாக மாற்றுக. ஓடு. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்னா ஒரு சொல்லை கொடுத்துட்டு அதோட வேர் சொல்ல கேட்டிருந்தோம். இதில் ஓடுன்ற சொல்லுக்கான வினையச்சத்துக்கு நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன். வினையச்சத்தோட விகுதி எப்படி இருக்குன்னா ஊல முடிஞ்சால் அது வினையச்சம். இங்கே பாருங்கள், ஓடியவன் அதோட விகுதி ஓடியவன், அண்ணில் முடியுதா, அப்போ இது இருக்காது. அடுத்து ஓடிய ஆள முடியுது, இது பெயரச்சம், இதுவும் வராது. அடுத்து ஓடுதல் தொழில் பெயர் வந்து இதுவும் இல்லை. ஓடி இதோட விகுதி பாருங்கள், சொல்லும்போது ஓடி ஈல முடியுதுங்களா, அப்போது வினையச்சம்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓடி என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்ததாக பாருங்கள், பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் ஃபாரஸ்ட்ரினா என்னென்னா வனவியல். வனவிலங்கு வைல்ட் அனிமல்ஸ்னு வரும். வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். காடுகள்னால் நம்ம ஃபாரஸ்ட்னு சொல்லலாம். அப்போ ஃபாரஸ்ட்ரி, இதில் ஃபாரஸ்ட்னு கொடுக்கல, ஃபாரஸ்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வனவியல், ஃபாரஸ்ட்ரினா வனவியல். அடுத்து பாருங்கள், கற்றான் என்பதன் வேர் சொல் அறிக. கற்றானோட வேர் சொல் என்ன வரும்னா கல், ஓகேங்களா. இதெல்லாம் எச்சமாகவே முடியும். கல் என்பதே கட்டளை பொருளில் வேர் சொல், கற்றானுக்கான வேர் சொல்ல எதுனா கல் தான் அமையும். அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்ததாக பாருங்கள், பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. ராமநாதபுரம் சமஸ்தானம் என்பது பிறமொழி சொல், அப்போ இது இல்லை. வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம், இதுதான் சரியான விடையாக இருக்கும். இதுக்கும் மற்ற ஆப்ஷனை ஒரு டைம் செக் பண்ணிடலாம். திருவிழாவுக்கு முக்கியஸ்தர்கள், அப்போ இதுவும் கிடையாது. ஷாப்பிங் மால்னு இருக்குது. அப்போது இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். அடுத்து பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிய. ஆப்ஷன் ஏ. இதில் எது கரெக்ட் பேர்னு கண்டுபிடிக்கணும். ஓமோகிராஃப்னா ஒப்பு எழுத்தை குறிக்கும், ஓகேங்களா. அப்போது ஆப்ஷன் மாதிரி இருக்குது. ஓமோகிராஃப்னா மெய் எழுத்துன்னு இருக்குது, அப்போ இது இல்லை. கான்சோனன்ட், ஓகேங்களா, இதுக்கு மெய் எழுத்துன்னு வரும், இதுவும் இல்லை. மோனோலிங்குவல், இதுதான் கரெக்டாக இருக்குது. மோனோலிங்குவல்னால் ஒரு மொழி. நம்ம கொஷின் கூட நீங்கள் சிம்பிளாக எப்படி இதை லிங்க் பண்ணியிருக்கலாம்னா பைலிங்குவல் கொஷின்ஸ் சொல்கிறோம்ல கொஷின் பேப்பரில் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயே இருக்குது. பைனா ரெண்டாக குறிக்கும், அப்போ 2 மொழி இருக்கிற கொஷின் பேப்பர் தான் பைலிங்குவல் கொஷின் பேப்பர்னு சொல்கிறோம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா மோனோலிங்குவல்னு இருக்குது. மோனோலிங்குவல்னால் ஒரே மொழி, ஓகேங்களா. அடுத்து டிஸ்கஷன்னா கலந்துரையாடல்னு வரும், வெறும் உரையாடல் இருக்குது, அப்போ இதுவும் இல்லை. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை மோனோலிங்குவல்னால் ஒரு மொழி.
அடுத்ததாக பாருங்கள் எடுப்பு, எடுப்போட எதிர்சொல் தருக. எடுப்புனா ஒன்றும் இல்லை, எடுத்ததும் நம்ம ஒரு வேலையை செய்கிறது. ஓகேங்களா, தொடங்குறத கூட குறிக்கும் எடுப்பு என்பது. ஆப்ஷன் ஏ பாருங்கள், தொடங்குதல்னே இருக்குது. கொஸ்டினில் எதிர்சொல் கேட்டிருக்கோம். ஸோ அதுக்கான பொருளை எழுதிடக்கூடாது. தொடங்குதல், நிற்றல், ஏற்றல் எதுவுமே வராது. ஸ்டார்ட் பண்ணுறது தான். எடுத்த எடுப்புலேயே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணாதான் நம்ம பேச்சு வழக்கில் கூட சொல்லுவோம். அப்போ எடுப்பு என்பது தொடக்கத்தை குறிக்கும். அப்போது அதுக்கான எதிர்சொல் என்னென்னா முடித்தல். ஓகேங்களா, அடுத்து வேர் சொல்லோட வினைமுற்று. உறங்கு, உறங்கோட வினைமுற்றா எது இருக்குன்னு பார்த்தோன்னா உறங்கினால் இருக்குது, உறங்கியவள்னு இருக்குது. அப்போது இது வராது. உறங்கிய ஆள முடியுதுங்களா, அப்போ இதுவும் வராது. உறங்கும் இதுவும் முடியாது. என்ன இதுக்கான வினைமுற்றா எது இருக்குன்னா ஆப்ஷன் ஏ தான் இருக்கும். உறங்கினால் என்பதே உறங்கு என்ற வேர் சொல்லுக்கான வினைமுற்று இந்த கேள்வியில். அடுத்ததாக வேர் சொல்லுக்குரிய வினையச்சம் கரெக்டாக இடம்பெறாத, கொஸ்டின் நல்லா கவனிக்கும். வேர் சொல்லிருக்கிற வினையச்சம் இடம்பெறாத இணையை தேர்ந்தெடுக்க. அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷனே இடம்பெற்றிருந்தால் அதுதான் ஆப்ஷன்னு ஷேர் பண்ணிடக்கூடாது. கொஸ்டினை நல்லா கவனிக்கணும். இடம்பெறாத இணைன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இதில் தப்பான இணை எதுவோ அதுதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு பாருங்கள், வா வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வேர் சொல், அதுக்கான வினையச்சம். வாக்கு வினையச்சம் பாருங்கள், வினையச்சம் எதால் முடியணும், கி ஊ, வந்து ஊல முடிஞ்சிருக்கா. அப்போ இது கரெக்டாக இருக்குங்க பாருங்கள். கான் கண்ட, கண்ட ஆள முடியுதுங்களா, ஆ என்பது பெயரச்சம். அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே எலிமினேட் பண்ணிடலாம் ஈஸியாக. கான் என்பது வேர் சொல் கரெக்டு தான். ஆனால் கண்ட என்பது வினையச்சம் கிடையாது, பெயரச்சம். இதோட விகுதி ஆள முடியுது, ஆள முடிந்தால் அது பெயரச்சம். இங்கே பாருங்கள், கொல், கொல் கொண்டு, கொண்டு என்பது ஊல முடிஞ்சால் அது வினையச்சம். நின்று ஊல முடியுது, இதுவும் வினையச்சம். கொஸ்டினில் வினையச்சம் கேட்டிருக்காங்க. ஆனால் கான் கண்ட என்பது பெயரச்சத்தை குறிக்கும். அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கான் கண்ட. அடுத்து பாருங்கள், ஸ்பேஸ் டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் விண்வெளி தொழில்நுட்பம். டெக்னாலஜினா தொழில்நுட்பம், ஸ்பேஸ்னா விண்வெளி, விண்வெளி தொழில்நுட்பம். அடுத்ததாக எதிர்ச்சொல், எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. நல்லவர்கள் தூற்றும்படி, தூற்றும்படினா ஒருத்தர் இகழும்படி. ஓகேங்களா, அதுதான் தூற்றும்படிக்கான பொருள். நமக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போது ஒருத்தர் இகழும்படின்றதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்னா போற்றும்படி. ஓகேங்களா, அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, போற்றும்படி. அடுத்து பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஸ்டாம், ஸ்டாம்னா என்ன குறிக்கும், புயல். ஸ்டாம்னா புயல், இந்த ஆப்ஷன் இதுக்கு வரும். டெம்பஸ்ட், டெம்பஸ்ட்னா எதை குறிக்கும்னா பெருங்காற்று. டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. அடுத்து டொர்னாடோனா சூறாவளி. இந்த இணை தான் கரெக்டாக இருக்குது. அடுத்து சீ பிரீஸ்னா கடல் காற்று, கடல் காற்றை தான் குறிக்கும். இந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஒன்றும் இல்லை, ஆப்ஷன் மாறி மாறி இருக்குது. ஸ்டாமுக்கு இங்கே இருக்குது, டெம்பஸ்ட்டுக்கு இங்கே இருக்குது, சீ பிரீஸ்க்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா, இது எதுவுமே இல்லாத கரெக்டாக இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் சி, டொர்னாடோனா சூறாவளி. ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்ததாக பாருங்கள், சமுதாயம். நிறைய பேருக்கு இந்த வேர்டு புதுசாக கூட இருக்கலாம். சமுதாயம் என்பது தமிழ் சொல் கிடையாது, இது ஒரு வட சொல். ஓகேங்களா, வடமொழி சொல். இந்த வட சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தோன்னா மண்பதை. என்னென்னா மண்பதை என்பதே தமிழ் சொல், சமுதாயம் என்பது வடமொழி சொல். ஓகேங்களா, இது ப்ரீவியஸாக ஒரு டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் இது. சமுதாயம் என்பது என்ற வட சொல்லோட நேரான தமிழ் சொல் எதுனா மண்பதை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இது. அடுத்ததாக பாருங்கள், நன்மொழி என்பதன் எதிர்ச்சொல். எல்லாரும் பார்த்தோன்னே போட்டிருக்கீங்க. நன்மொழினா தீமொழி. ஓகேங்களா, அடுத்ததாக இதுவும் எதிர்சொல் எத்தனிக்கும். எத்தனிக்கும்னா முயலும்னு அர்த்தம். முயல்றது, நம்ம ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறது தான் இந்த எத்தனிக்கும் என்று பொருள்படும். ஓகேங்களா, நம்ம ட்ரை பண்ணுறது தான் எத்தனிக்கும். இதில் பாருங்கள், முயலாமைன்னு இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். முயலுக்கு ஆப்போசிட் என்ன வரும், முயலாமை. அறியாமை, நீங்காமை, தளராமை எதுவுமே வராது. எத்தனைக்கும்னா முயலும் என்று பொருள்படும். அந்த முயலுக்கு ஆப்போசிட்க்கு என்னென்னா முயலாமை. அப்போது ஆப்ஷன் ஏ, முயலாமை என்பதே சரியான விடை. அடுத்து பாருங்கள், ஓடு என்ற வேர் சொல்லோட பெயரச்சமும் கண்டுபிடிக்கணும், வினையச்சமும் கண்டுபிடிக்கணும். நமக்கு பெயரச்சத்தை படி தெரியும். பெயரச்சத்தோட விகுதி ஆ ரெண்டுத்தில் முடியணும். ஓகேங்களா, இது பெயரச்சம். அதுவே வினையச்சனா இ ஊல முடியணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பெயரச்சம் கேட்டிருக்காங்க. ஓடி ஈல முடியுது, அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஓடியது ஊல முடியுது, அப்போ இதுவும் வராது. ஏன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பெயரச்சம் வரணும். பெயரச்சம்னா ஆலையும் உம்முலையும் முடியணும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், ஓடிய இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட விகுதி ஆள முடியுது. அடுத்ததாக பாருங்கள், இது வினையச்சமானு செக் பண்ணலாம். ரெண்டாவது ஆப்ஷன் ஓடியது இதுவும் ஊல முடியுது, ஓடியது. ஓகேங்களா, ஆனால் இது வேர் சொல்லான்னு பார்த்தீங்கன்னா ஓடுக்கு வேர் சொல்லாக இருக்க முடியாது. வேர் சொல் என்பது எப்போவுமே கட்டளை பொருளில் மட்டுமே வரும். அப்போது இந்த ஆப்ஷன் வராது. ஓடிய என்பது கரெக்டு, ஆனால் ஓடியது என்பது சரியான பொருளில் வராது, வேர் சொல்லாக வராது. ஓகேங்களா, வேர் சொல்லுக்கு ஓடியது என்பது வராது. ஓகேங்களா, அப்போது அடுத்த ஆப்ஷனான ஆப்ஷன் டி பாருங்கள், ஓடிய ஆலையும் முடியுது, வினையச்சமாக ஓடி ஈலையும் முடியுது. ஓகேங்களா, ஓடியது, ஓடிய, ஓடி. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஓடிய ஓடி. அடுத்து பாருங்கள், வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எதுவென கண்டறிக. நம்ம கிளாஸ் எடுக்கும்போது பார்த்துருந்தோம், ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, கவிதா எடுத்தனல் படித்தாள், எடுத்தனல் படித்தாள், படித்தனல்
முடித்தால். இந்த மாதிரி ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு படித்தால்னு வச்சுக்கோங்க. படித்தனல் முடித்தால். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிளில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கிளாஸ் எடுக்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம். வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்று. இங்கே பாருங்கள், படித்தனல் என்பது படித்தால் என்பதை பொருள்படும். ஆனால் இதோடு அந்த சென்டென்ஸ் முடியாமல் இந்த முடித்தால் என்ற இன்னொரு வினைமுற்றை கொண்டு இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்படி முடிஞ்சால் ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். அடுத்து பாருங்கள், வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக. சென்றனர், இதுக்கு என்ன வரும்? வினைமுற்று செல். எப்போவுமே வேர் சொல் கட்டளை பொருளில் தான் வரணும். செல். அடுத்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு. சேர்ந்து சேர்த்து. பாருங்கள், மாணவர்கள் சேர்த்து சண்டையிட்டனர். சேர்ந்து சண்டையிட்டனர் வந்தால் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆப்ஷனே தப்பாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார். பாருங்கள், சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது, பொருளும் கரெக்டாக பொருள்படுது. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். சரியான இணை எது? ஃபஸ்ட்டு பாருங்கள், டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா டிடி சொல்லுவோமா? டிடிக்கு என்ன வரும்னா வரை ஓலைன்னு வரணும். வரை ஓலை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பணத்தாள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது இல்லை. ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம். அப்போ இதுதான் சரியான விடை. ஆன்லைன் ஷாப்பிங் என்பது இணையதள வணிகத்தை குறிக்கும். எதுக்கும் மற்ற ஆப்ஷனையும் பார்த்துரும். இ காமர்ஸ். இ காமர்ஸ்னால் மின்னணு வணிகம். இந்த ஆப்ஷன் வரும். கரன்சி நோட்னா பணத்தால், இந்த ஆப்ஷன் வரும். அப்போது எல்லாமே தப்பாக இருக்குது. ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம். அடுத்ததாக பாடு என்பதன் பெயரெச்சம். பெயரெச்சத்தோட விகுதி ஆலையும் உம்முலையும் முடியணும். ஓகேங்களா? இது தள்ளில் முடிஞ்சிருக்கு, இதுதான் ஆள முடிஞ்சிருக்கு. இது ஏனில் முடிஞ்சிருக்கு, இது அருளில் முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி பாடிய. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை தெரிவு செய்க. 3 கோல்டு பிஸ்கெட்களில் 1 எடை குறைவு. 3 கோல்டு பிஸ்கெட்னு இருக்குது. அப்போ இது தவறு. 3 தங்க பிஸ்கட்னு இருக்குது. அப்போ இதுவும் தவறு. 3 தங்க கட்டிகளில் 1 வெயிட்னு இருக்குது. அப்போ இதுவும் தவறு. 3 தங்க கட்டிகளில் 1 எடை குறைவு. அப்போது ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்ததாக பாருங்கள், உன் என்ற வேர் சொல்லோட வினையச்சம். வினையச்சம் ஈலியும் ஊலியும் முடியணும். உண்ட ஆள முடியுது. அப்போ இது இல்லை. உண்டு ஊல முடியுது. அப்போ இதுதான் சரியான விடை. உண்டது. ஓகேங்களா? உண்டல். அப்போது உன் என்ற வேர் சொல்லுக்கான வினையச்சமாக எது இருக்குன்னா உண்டு. ஓகேங்களா? அடுத்ததாக பாருங்கள், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. கலைத்தல் கலைத்தல். கலைத்தல் கலைத்தல். இந்த கலைத்தல்னால் ஏதோ ஒன்றத்தை நம்ம அடுக்கி வச்சுருக்கிறோம், அதை கலைக்கிறத பொருள்படும். இங்கே பாருங்கள், அழித்தல். இந்த கேள்விக்கான கலைத்தல்னா அழித்தல். இந்த கலைத்தல்னால் நம்ம கலைச்சி போகிறது, சோர்வாக இருக்கிறது. ஓகேங்களா? அந்த டயர்டாக இருக்கிறது தான் இந்த கலைத்தல். அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை அழித்தல். சோர்தல். சோர்வை தான் இங்கே சோர்தல்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். நீவு. நிறைய பேருக்கு இது புதுசாக கூட இருக்கலாம். நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீவு என்பது தெலுங்கு மொழி சொல். என்னென்னா தெலுங்கு சொல். இதுக்கு தமிழில் என்னென்னா நீயை தான் தெலுங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா நீவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை நீ. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல். வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். ஆச்சரியம்னா என்னென்னா மகிழ்ச்சி, இல்லை வியப்பு. ஆச்சரியம்னா சரியான சொல் என்னென்னா வியப்பு. ஆச்சரியமாக நம்ம இருக்கிறது எதை குறிக்கும்னா வியப்பை குறிக்கும். அடுத்ததாக இந்த கொஸ்டினை பாருங்கள், இருவினைகளின் பொருள் வேறுபாடு. சரியான தொடரை தேர்ந்தெடு. குவிந்து குவித்து. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், சந்தையில் குவிந்த குப்பையை அகற்றிட பணியாளர்கள் குவிந்தார்கள். பாருங்கள், குவிந்தனே இருக்குது. இந்த குவித்து வரவே இல்லை. அப்போ இந்த ஆப்ஷன் இல்லை. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர். குவிந்து வந்துருச்சு, குவித்து வந்துருச்சு, பொருளும் படுது, சொற்றொடரும் கரெக்டான சென்டென்ஸாக இருக்குது. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி. சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் வைத்தனர், குவித்து வைத்தனர். அடுத்து பாருங்கள், டிஜிட்டல் என்ற இணையான தமிழ் சொல் என்னென்னா மின்னணு மயம். டிஜிட்டலுக்கு இணையான தமிழ் சொல் எதுனா மின்னணு மயம். அடுத்து பாருங்கள், எல்னா என்னென்னா பகல். நமக்கு எதிர் சொல்லுக்கு ஃபஸ்ட்டு பொருள் தெரியணும். பொருள் தெரிஞ்சால் தான் அதுக்கான எதிர் சொல்ல நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எல்னா பகலை குறிக்கும். அப்போ பகலுக்கு ஆப்போசிட் என்ன? இரவு. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை எதிர் சொல்லுக்கு எல்லுக்கான எதிர் சொல் என்னென்னா இரவு. அடுத்து பாருங்கள், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. பணிந்து பணித்து. பணிந்து பணித்து. பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை பணிந்து, பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார். அடுத்ததாக பாருங்கள், எதிர் சொல் பொறுத்துக. எளிது அரிது. ஈதல் நம்ம கொடுக்கிறது, ஈதல்னால் கொடுக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் ஏற்றல். அந்நியர்னா உறவினர். அப்போது 2 3 4 இரவலர் புறவலர் 1. அப்போது ஆப்ஷன் பி 2 3 4 1. அதை பாருங்கள், ஆடு என்ற வேர் சொல்லோட வினையச்சம். வினையச்சம் எதெல்லாம் முடியணும்? ஈவு. ஆடி. ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது. அப்போது இந்த கேள்விக்கான சரியான விடை ஆடி. ஓகேங்களா? இந்த தள்ளில் முடிஞ்சிருக்கு, இது ஆணில் முடிஞ்சிருக்கு, இது ஆள முடிஞ்சிருக்கு. அப்போது ஆடி ஈல முடிகிற ஒரே சொல் அதுதான். இருவினைகளின் பொருள் வேறுபாடு. கல்வியின் சிறப்பை டேஷ் மாணவன் சக மாணவர்கள் டேஷ் சென்றான். பாருங்கள், உணர்த்தி இருக்குது. அப்போது இந்த நான் வராது. ஓகேங்களா? பாருங்கள், கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன்
சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான். இதுதான் பொருளும் படுது, சொல்லுல எந்த தவறும் இல்லை. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, உணர்ந்த உணர்த்தி. அடுத்து கடைசி கேள்வி, கூற்று காரணம் கேள்வி. கூற்று 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வினையச்சம் 2 வகைப்படும், தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம். அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. வினையச்சம் 2 வகை தான் போடும், அது தெரிநிலை குறிப்பு. கூற்று 2 பாருங்கள், வெளிப்படையாக செயலையும் காலத்தையும் காட்டாத வினையச்சம் தெரிநிலை வினையச்சம். தெரிநிலை வினையச்சம்னா வெளிப்படையாக காலத்தையும் செயலையும் குறிச்சாதான் அது தெரிநிலை பெயரச்சம். அப்போது செகண்ட் ஆப்ஷன் தப்பு. செகண்ட் கூற்று தப்பு. மூன்றாவது கூற்று பாருங்கள், வெளிப்படையாக காலத்தை காட்டும் வினையச்சம் குறிப்பு வினையச்சம். வெளிப்படையாக காலத்தை காட்டாமல் பண்பை மட்டுமே காட்டும் வினையச்சம் தான் இந்த குறிப்பு வினையச்சம். அப்போது மூணாவது கூற்றும் தவறு. அப்போது கூற்று 1 மட்டும்தான் சரியான விடை. அப்போது இதுக்கான ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் டி, கூற்று 1 சரி, 2, 3 தவறு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 50 கேள்விக்கான எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துட்டோம். அடுத்த வாரம் மேக்ஸ்க்கான தேர்வு இருக்குது. இப்போது லாஸ்ட் 2 வாரமாக தமிழுக்கு எழுதணும். அடுத்த வாரம் சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் 2க்குமான டெஸ்ட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்குது. சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஆல்ரெடி நம்ம 5 பார்ட்டில் வீடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30 to 35 மாடல் சம்ஸ் கிட்ட சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து 30 to 35 மாடல் சம்ஸ் கிட்ட சால்வ் பண்ணியிருக்கோம். பார்க்காத நண்பர்கள் நான் கீழே பிளேலிஸ்ட்டு லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அடுத்ததாக இந்த வாரம் பர்சன்டேஜ் சம்மந்தமான, அதாவது சதவீதம் சம்மந்தமான கிளாஸஸ் அடுத்த வாரம் ஃபுல்லாக கிளாஸ் எடுக்கப்படும். அதுக்கான தேர்வு வர ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். வர ஞாயிற்றுக்கிழமை சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் இந்த 2க்கான டெஸ்ட்டு நடக்கும். மேக்ஸு கஷ்டம்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாதீங்க, எங்களோடவே பயணிச்சுட்டு வாங்க. 5 வீடியோ சிம்பிளிஃபிகேஷனுக்கு மட்டுமே போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 30 to 35 மாடல் கிட்ட சம் சால்வ் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் ஒரு நோட் போட்டு எழுதிக்கோங்க. அதிலிருந்தும் கேள்விகள் வரலாம். நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின் வரும். அதுவும் இல்லாமல் நம்ம பார்த்த சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் புக் சோர்ஸ் ரொம்ப கம்மி. அதுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தான் அனலைஸ் பண்ணி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு 30 to 35 மாடல் அதிகமாகவே இருக்கலாம். 40 மாடல் கிட்ட கூட நம்ம மாடல்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு வீடியோவில் 8 to 10 மாடல் சம்ஸ் கிட்ட போட்டிருந்தோம். அதன்படி 8 மாடல் ஒரு வீடியோக்குன்னு வச்சா கூட 5, 8, 40 மாடல் சம்ஸ் கிட்ட நம்ம சிம்பிளிஃபிகேஷன்லேயே சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நண்பர்கள் தவறாமல் அதை பாருங்கள். மேக்ஸ் கஷ்டம் ஒன்றும் கிடையாது. நான் ரொம்ப எளிமையாக தான் கிளாஸ் எடுத்திருக்கேன். பார்க்காத நண்பர்கள் போய் பாருங்கள். மேக்ஸ் கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. நான் ரொம்ப எளிமையாக தான் மேக்ஸ் கிளாஸே எடுத்திருக்கேன். போய் பாருங்கள், பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த வாரம் பர்சன்டேஜ், இந்த வாரம் ஃபுல்லாகவே, இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக பர்சன்டேஜ் சம்மந்தமான வீடியோஸ் டெய்லி அப்லோட் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இடையில் நான் ஜிஎஸ் அந்த வீடியோஸும், தமிழில் நம்ம விடுபட்ட டாபிக்ஸ், எழுத்து சொல்லிலையும் ஒரு சில டாபிக்ஸ் நம்மளால் கவர் பண்ண முடியல டைம் இல்லாத காரணத்தால், அதுக்கான வீடியோஸையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிசிஷனும் எடுத்துருங்க. நாளையிலேருந்து டெய்லி நம்ம லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண போகிறோம் யூடியூப்பில். அதுக்கான டைமிங் நைட்டு 9 PM 9 மணிக்கு டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும் போது நண்பர்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சார்ந்தோ அல்லது ஏதாவது ஒரு தலைப்பை சார்ந்தோ இந்த லைவ் டெஸ்ட் இருக்கும் போது அதுக்கான தலைப்பு என்னன்னு நான் நாளைக்கு காலையில் சொல்கிறேன். அது சம்மந்தமாக நீங்களும் படிச்சுட்டு வாங்க. நம்ம லைவில் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணி ஆன்சர் போடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேர்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எப்படி ஆர்வம் குறையாமல் டெஸ்ட் எழுதுனீங்களோ தேர்வு 2, அதே மாதிரி அடுத்த டெஸ்ட்டும் மேக்ஸ் டெஸ்ட்டையும் எல்லோரும் எழுதுங்க. மேக்ஸ் ஒன்றும் கஷ்டமான டாபிக் இல்லை, திரும்ப சொல்கிறேன். மேக்ஸ் எளிமையான டாபிக் தான். உட்காந்து ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள் போதும். நம்ம டெய்லி இனிமேல் லைவ் டெஸ்ட்லையும் சந்திப்போம். வீடியோஸ் இல்லாமல் லைவ் டெஸ்ட்டும் டெய்லி நைட்டு 9 PM 9 மணிக்கு. ஏன்னா அந்த டைமில் தான் மேக்ஸிமம் எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பாங்க. இடையில் வேலைக்கு போகிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே வேலை இருக்கும். 9 PM 9 மணிக்கு மேலே தான் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருப்பாங்க. லைவ் ரொம்ப நேரம் இருக்காது, ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம், 30 minutes to 45 minutes தான் லைவ் இருக்க போது. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையோ இல்லை ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கோ டிஸ்கஸ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேர்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தேர்வை பற்றி கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.